தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. எக்ஸிட் போல்னா என்னன்னா, தேர்தல் நடக்கும்போது வாக்குச்சாவடியில ஓட்டு போட்டுட்டு வெளியே வரும்போது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டு எடுத்த சர்வே தான் இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு சில சமயங்கள்ல உண்மையா இருக்கும், சில சமயங்கள்ல உண்மைக்கு மாறா இருக்கும். அதுலயும் முக்கியமா தமிழ்நாட்டுல மக்கள் கிட்ட நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. நான் ஆளுங்கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு தான் பெரும்பாலும் பதில் சொல்லுவாங்க. அப்படி வெளியான இந்த சர்வேல கிட்டத்தட்ட 3 கருத்து கணிப்புல திமுக தான் ஜெயிக்கும், அதுக்கு அடுத்த இடத்துல அதிமுக, 3வது இடத்துல தாவிக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜேவிசி நடத்தின கருத்து கணிப்புல அதிமுக தான் ஜெயிக்கும், அதுக்கு அடுத்த இடத்துல திமுக, 3வது இடத்துல தாவிகான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கருத்து கணிப்புல யாருக்குமே பெரும்பான்மை சீட்டு கிடைக்காது, கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான் சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே நடத்தின ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்புல தலைவர் விஜயோட தாவிக கட்சி தான் ஜெயிக்கும், அதுக்கு ஓரளவு சமமா திமுக கட்சி இருக்கும், 3வது இடத்துல அதிமுக கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல யாரோட கருத்து கணிப்பு உண்மையாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. இதுல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.